இழுத்தா, அதாவது சத்தியவாணி முத்து நகர் இயேசுவுக்காக பண்ண முடியுமா? எஸ்விஎம் நகர் இயேசுவுக்காக பண்ண முடியுமா? ஏன்னா நாங்கள் அந்த முயற்சி தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அதில் உங்கள் பங்கு அதிகமாக இருக்கணும். நாங்கள் 20% கொடுத்தா நீங்கள் 80% கொடுக்கணும். நீங்கள் அங்கே மீட்டிங் நடக்கிற எல்லா மீட்டிங்க்கு வரணும். அடிக்கடி நீங்களே கூடி ஜபம் பண்ணணும். ஆக்சுவலி நாங்கள் பிரெஸ்லி நகர் இயேசுவுக்காகன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் அங்கே முத்துமாரி அம்மன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அங்கே 7 பேர் இருக்கிறாங்க, கரெக்டாக 7 பேர் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் 3 பேர், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர். அந்த 7 பேர் 2 வீட்டில் இருக்கிறாங்க. அந்த 2 வீடு பக்கத்தில் இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கூடி ஜெபம் பண்ணிங்கன்னா எல்லாரையும் நம்ம இயேசுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சரியான நம்பர் 7 பேர். பிரெஸ்லி நகர் இயேசுவுக்காக அந்த ஸ்லோகன் வச்சு நீங்கள் 7 பேர் சேர்ந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு வீட்டில் நாங்களும் மீட்டிங் நடத்தி அப்படியே நிறைய பேர் நம்ம இயேசுக்குள்ளே கொண்டு வரலாம். எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க தான். உங்கள் சொந்தக்காரங்களே நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி பண்ணுங்கள். ஓகே, கர்த்தர் நல்லவர் என்ற அந்த தொடர் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம 5வது தொடருக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் தான். ஏன்னா 1வது வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? எனக்கு எந்த குறை இல்லை. எந்த குறை? சாப்பாடுக்கோ, வீட்டுக்கோ, துணிமணிக்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கோ, சமாதானத்துக்கோ எந்த குறை இல்லை. 2வது வசனத்தில் பார்த்தோம், எனக்கு ஓய்வுக்கு குறை இல்லை. நான் ஓய்வு எடுக்கிறத பற்றி அது ஒரு தொடர் முடித்தோம். 3வது வசனத்தில் பார்த்தோம், எனக்கு வாழ்க்கைக்கு குறை இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், எனக்கு வழி நடத்துதலுக்கு குறை இல்லை. ஐ ஷால் நாட் லேக் கைடன்ஸ். இந்த ஆடுகளை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். அந்த சங்கீதம் 23 பார்த்தீங்கன்னா ஆடுகள் பற்றி இருக்குது, ஆடுகளுடைய மெய்ப்பன் பற்றி இருக்குது. கர்த்தர் தான் அந்த மெய்ப்பர், ஆடுகள் நாம் அந்த ஆடுகள். இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா அலைந்து திரியும் ஒரு தன்மை கொண்டவைகள். அந்த ஆடுகளுக்கு உள்ளே அது இருக்குது, அலைந்து திரியும். எங்கன்னா காண போயிடும், எதனா போதாரில் போய் மாட்டிக்கும், வெளில வர முடியாது. அதுக்கப்புறம் வேறு விலங்கு அதை கடித்து சாப்பிட்ரும், உயிர் போயிடும். அந்த மாதிரி நாமளும் இருக்கிறோம். எதனா வாய் தவறி எதனா ஒன்று பேசிடுறோம், மாட்டிக்கிறோம். தேவையில்லாத பிரச்சனை. இல்லைன்னா எதனா ஒரு கள்ளக்காதலில் போய் மாட்டிக்கிறோம், எதனா ஒரு கடன் வாங்கிட்டு அதில் போய் மாட்டிக்கிறோம். இதே ஆடு மாதிரி தான் புதாரில் போய் மாட்டிக்கிறது, தெரியாமல் போய் மாட்டிக்கிறது, வெளியில் வர வழி தெரியல. ஸோ இது நான் உதாரணமாக கொடுத்தாலும் இதுக்கு வசனம் இருக்குது. ஏசாயா 53:6 அங்கே போட்டிருக்குது, நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். பார்த்தீங்களா? உறுதியாயிடுச்சா? நாமளும் அந்த ஆடு மாதிரி. ஓகே, இந்த ஆடுகளை இதனால தான் இந்த அடிக்கடி வழி தப்பி அப்படியே திரிந்து போயிடும்னு சொல்லிட்டு தான் ஒரு மெய்ப்பன் தேவை. அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுறாரு? நீதியின் பாதையில் வழி நடத்துகிறார். அதுதான் 3வது வசனம். இவ்வளோ தொடர் முடிச்சு 5வது தொடர் இன்னும் 3வது வசனத்தில் இருக்கிறோம். 3வது வசனத்தின் 2வது பாகம். அவர் என்னை நீதியின் பாதையில் வழி நடத்துகிறார். அப்படி ஒரு வழிகாட்டி நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும். ஏன்னா வாழ்க்கை பார்த்திங்கன்னா, வாழ்க்கை என்பது நாம் செய்யும் தேர்வுகளின் தொடர். தேர்வுகளின் என்ன? நம்ம தேர்வு எடுக்கிறோம், முடிவு எடுக்கிறோம். சில நம்ம முன்னாடி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது செய்யலாமா, அது செய்யலாமா, அது செய்யலாமான்னு சொல்லிட்டு அதில் நம்ம சில முடிவுகளை எடுக்கிறோம், தேர்வு எடுக்கிறோம். இது செய்யலாம், இல்லை இது வேணாம், அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவுனால அது நல்ல முடிவாக இருந்தால் நம்மளுக்கு நிம்மதி இருக்குது. அது கெட்ட முடிவாக இருந்தால் வாழ்க்கையே கெட்ட போகுது. வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்போம்.
வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனைகள் இருக்கும். ஓகே, இந்த தேர்வு நம்ம எடுக்கிறது தவறான தேர்வாக இருந்தால் அது நம்மளுக்கு அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ரொம்ப ஒரு தெளிவான எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, ஒரு பையனை பார்க்குறீங்க, திடீர்னு லவ் ஆகிடுது, போய் கல்யாணம் பண்ணிடுறீங்க. ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் மிஞ்சி போனால் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் தொடங்கும் பாருங்கள், அது எங்கே போய் முடியும்? ஒன்று டிவோர்ஸ் ஆகிட்டா முடிஞ்சிடும், பிரிஞ்சிட்டிங்கன்னா முடியும். ஆனால் அங்கே முடியாது, அது ஒரு தொடர் இருக்கும். கண்ணு மூடுற வரைக்கும் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும், சாகிற வரைக்கும். இங்கே எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க சாட்சி? ஆனால் உங்களுக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல நான் இங்கே இருந்தாங்க, நம்ம விஜயம்மா இருந்தாங்க, அவங்க எத்தனை முறை அழுது சொல்லியிருக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டேன், தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வேண்டான்னு சொல்லி தான் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எந்த பாதையில் போகிறோம், அந்த பாதை எங்கே ரைட்டு திரும்புது, எங்கே லெஃப்ட்டு திரும்புது, எங்கே யூட்டர்ன் எடுக்க வேண்டியது இருக்குது, எங்கே ஹேர்பின் பெண்ட் இருக்குது, எங்கே மேடு இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது, எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த வழிகாட்டி மேலே நம்ம நம்பிக்கை வச்சா நம்ம சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவோம். ஓகே, இந்த முடிவுகள் எடுக்கும்போது நம்மளுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன வருதுன்னா, முடிவெடுக்காமை. அது ஒன்று. இன்னொன்று இருமனப்பான்மை. இதுவா அதுவா, இந்த பக்கமா அந்த பக்கமா, இந்த வீடா அந்த வீடா, இந்த பையனா அந்த பையனா, இந்த பொண்ணா அந்த பொண்ணா, இப்படி தான் எல்லாமே 2 வச்சுருப்போம். இந்த கொஞ்ச நாள் இந்த சைடு, கொஞ்ச நாள் அந்த சைடு, அப்படியே சாஞ்சினே இருப்போம். நம்மளால் முடிவே எடுக்க முடியாது. இந்த ட்ரெஸ்ஸா அந்த ட்ரெஸ்ஸா, காலையில் கிளம்பும் போது யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த கம்மலா அந்த கம்மலா, இந்த நெக்லஸா அந்த நெக்லஸா. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளால் முடிவு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ பெரிய பெரிய விஷயங்களில் நம்ம அந்த அந்த நிலைமைக்கு தள்ளப்படும் போது எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கும். கர்த்தரானா நம்ம அந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் போகணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்பலை. ஸோ நீங்கள் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறீங்க உங்கள் வாழ்க்கையில், உங்களை வழி நடத்த, அதுதான் முக்கியம். யாக்கோபு 1:8 போட்டிருக்குது, ஏனென்றால் இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இந்த இருமனம் உள்ளவன் அவன் முடிவே எடுக்க முடியாது, அவன் வாழ்க்கை நிலையாக இருக்காது. கொஞ்சம் தூரம் போவான், வேணாம் இந்த வழி வேணாம், திருப்பி வந்துடுவான். அங்கே செலவு பண்ண டைமு, அங்கே செலவு பண்ண காசு, அங்கே செலவு பண்ண எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். பார்த்துக்கிட்டீங்களா? தாய் தகப்பன்மாருக்கு தெரியும், அவஸ்தைப்பட்டவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த இந்த இது இது கேளுங்களேன். மிகவும் மன அழுத்தத்தையும் பதற்றையும் ஏற்படுத்தும் முடிவெடுக்காமை அல்லது இருமான பன்மைக்கான மாற்று மருந்து, ஆன்டிடோட் என்ன? கர்த்தர் உங்களை வழிநடத்த நீங்கள் அனுமதிக்கணும். ஏன் அனுமதிக்கணும்? ஏன்னா கர்த்தர் தன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நீங்களா உங்களுடைய சுய விருப்பத்தினால கர்த்தரை அழைத்து, கர்த்தரை இன்வைட் பண்ணி நீங்கள் வழி கொடுத்தாதான் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இல்லைன்னா நீங்கள் அந்த அந்த இருமான பன்மையில் இருப்பீங்க, இருமன பன்மையில் இருப்பீங்க, கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அது என்ன குழப்பம். பிரெஸ்லி நகர்லேருந்து நிறைய வாலிப பசங்கிட்ட பேசும்போது படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, பாஸ்டர் ரொம்ப குழப்பமாக இருக்குது பாஸ்டர். எல்லா வாலிப பசங்களுக்கு அந்த பிரச்சனை தான். அப்போ எங்கேருந்து வருது? அது குடும்பத்திலே ஓடுது. அது அவ்வளோ படிச்சிருக்க, அவ்வளோ ஞானம் இருக்குது, கையில் அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக குழப்பத்திலே ஓடுது. ஏன்னா வழிகாட்டி இல்லை. வழிகாட்டி வேணும். பைபிள் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த வாழ்க்கை ஒரு பயணம். இந்த பயணத்தில்
இருங்க, ஓகே, ஆமாம், வாழ்க்கை ஒரு பயணம். அதில் பைபிள் வந்து நம்மளுடைய பாதை வரைபடமாக இருக்கிறது. பாதை வரைபடம்னா என்ன? மேப்பு. பைபிள் தான் நம்மளுக்கு மேப், எப்படி போகணும்னு சொல்லிட்டு, எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும். ஸோ பைபிள் வந்து மேப்பாக இருக்கும்போது நம்மளுடைய மனசாட்சி ஒன்று இருக்குது பாருங்க, அது திசை காட்டி. திசை காட்டினா தெரியுமா? காம்பாஸ். நீங்கள் கப்பலில் போகும்போது இங்கே சென்டரில் தொடங்குறீங்க பாருங்கள், அது அந்த கேப்டன் இருப்பான், கப்பலுடைய கேப்டன், அவர் என்ன பண்ணுவார், இந்த திசை காட்டி வச்சு இந்த கப்பல் வந்து இங்கே போகணும், இந்த எண்டுக்கு போகணும். அப்போ இப்படியே போகும்போது ஒரே ஒரு மில்லிமீட்டர் இப்படி மாறிச்சுன்னா இந்த சைடு போய் சேர்ந்துடும். நீங்கள் எதுனா ஒரு நான் வரைஞ்சி காட்டியிருப்பேன், ஆனால் விட்டுட்டேன் நான். ஜஸ்ட்டு ஒரு மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் அது ஒரு சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் அது ஒரு இன்ச்சு, அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். இங்கே போய் சேர வேண்டியது இப்படி போய் சேரும். அதனால தான் திசை காட்டி தேவை, காம்பாஸ் தேவை நம்ம வாழ்க்கையில். அந்த காம்பாஸ் என்னன்னா நம்மளுடைய மனசாட்சி. ஸோ வாழ்க்கையுடைய பயணத்தில் உங்களுக்கு மேப்பு வேணும், அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு காம்பாஸ் வேணும். அப்போ தான் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது ரெண்டு இல்லாமல் இன்னொன்று வேணும், அது வழிகாட்டி, கைடு. அந்த வழிகாட்டி வந்து தனிப்பட்ட முறையில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது யாரு? ஆவியானவர். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு ஒரு கிஃப்டா ஆவியானவர் கர்த்தர் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்குறார். நம்ம எல்லாருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புது ஊருக்கு போகிறீங்க, சுற்றி பார்க்க போகிறீங்க, கைடு வச்சு எத்தனை பேர் போய்க்கிறீங்க? எங்கன்னா டூர் போகும்போது கைடு வச்சு போனீங்களா? இப்போ கைடு இருந்தால் நீங்கள் மேப் பார்ப்பீங்களா? தேவையில்லை. கைடு இருந்தால் உங்களுக்கு திசை காட்டி வேணுமா? தேவையில்லை. கைடு எல்லாமே கைடுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் கைடை நம்பி கைடு பின்னாடியே போவீங்க. அந்த கைடு, அந்த மாதிரி ஒரு கைடு தான் ஆவியானவர். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்துக்கிறார். உங்களுக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. வாழ்க்கையுடைய பயணத்தில் பயணம் செய்யும் போது இந்த வழிகாட்டி பின்னாடி போனாலே போதும். ஆனால் கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு சரியான பாதையில், அந்த சரியான பாதை தான் நீதியான பாதை, அதில் வழி நடத்த கர்த்தர் விரும்புகிறார். இந்த நல் மெய்ப்பன் வந்து அவர் வந்து நம்மளுடைய தலைவர் மட்டும் இல்லை, அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் இயக்குனர் மட்டும் இல்லை, டைரக்டர் மட்டும் கிடையாது, அவர் வாழ்க்கையின் திசை காட்டி கூட. ஓகே, so he leads us, he directs us and he guides us. ரோமர் 8:14 பாருங்க, அங்க போட்டிருக்குது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக்குகிறார்கள். இந்த வழிகாட்டி வந்து எல்லாருக்கும் கிடையாது. நீங்கள் போயிட்டு கர்த்தரை நம்பாதவன் ஒருத்தனுக்கு உன்னை கர்த்தர் நடத்துவாரன்னு சொல்ல முடியாது. இது ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஃபாலோ ஹிம். இது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். உங்களுக்கு கர்த்தருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் உறவு இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த வழிகாட்டி அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அப்போதான், எல்லாருக்கும் கிடையாது. ஸோ அந்த உறவு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் பேசும்போது, அந்த வழிகாட்டி உங்களுக்கு வழி நடத்தும் போது. ஓகே, ஸோ இந்த பயணம்னு சொல்லும்போது அதில் 2 காரியம் முக்கியமாக இருக்கும். ஒன்று வந்து நிறுத்தம், இன்னொன்று வந்து தொடக்கம். ஒரேடியாக நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா 120 வருஷம் வாழ வேண்டியது
30 வருஷம் 40 வருஷத்துலேயே அவுட் ஆகிடுவீங்க. நம்மளுக்கு நிறுத்தமும் வேணும், அப்போ தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். தொடக்கமும் வேணும், அப்போ தான் பயணம் முடிக்க முடியும். ஸோ இந்த நிறுத்தம், பயணம், தொடக்கம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி செய்தியில். அவர் நல்லவர், நீதியின் பாதையில் என்னை வழிநடத்துகிறார். அந்த பாதையில் நான் எங்கெங்கே நிறுத்தணும், இல்லை என்னென்ன நிறுத்தணும், எங்கெங்கே தொடக்கணும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, சில இந்த நிறுத்தங்கள் சிலருக்கு பிடிக்காது. நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஒரு வாழ்க்கையில் பழகிட்டோம். சில காரியங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அது தேவையில்லை, நான் இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன். ஸோ அதனால் இந்த நிறுத்தங்கள், நான் ஒரு 5 நிறுத்தங்கள் சொல்ல போகிறேன். ஸ்டாப். அந்த நிறுத்தங்கள் நீங்கள் நிறுத்தினா தான் அவங்க வாழ்க்கையில் அந்த வழிகாட்டி உங்களை வழி நடத்த முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு இது என்னென்னா, கர்த்தரை பின்பற்றாத கலாச்சாரத்தை நான் பின்பற்ற மாட்டேன். அதான் நிறுத்தம். இந்த உலகத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, அது இந்த உலகத்தாருக்கு. நீங்கள் இந்த உலகத்தாரா, இல்லை நீங்கள் பரலோகவாசியா? பரலோகவாசி. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு 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 வித்தியாசமான உறவு. அதாவது அதில் நம்ம இந்த உலகத்தை நேசிக்க மாட்டோம். ஏன்னா உலகத்துக்கு எகென்ஸ்டாக நம்ம போராடின்கிறோம். உலகத்தின் இச்சைகளுக்கு எகென்ஸ்டாக நம்ம போராடின்கிறோம். உலகத்தின் அந்த பொருளாசைக்கு எகென்ஸ்டாக நம்ம போராடின்கிறோம். அதனால் நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு வித்தியாசமான உறவுனால நம்ம இந்த உலகத்தின் கலாச்சாரத்தை பின்பற்ற முடியாது. ஏன்னாக்கா இப்போ இந்தியா மேப் பார்த்தீங்கன்னா, கிழக்கு இருக்குது, மேற்கு இருக்குது, வடக்கு இருக்குது, தெற்கு இருக்குது. ஓகே, இப்போ கர்த்தருடைய வழி கிழக்கில் முடியுது. அதுக்கு முடிவே கிடையாது. அது நித்தியத்தில் போகுது. கர்த்தருடைய வழிக்கு முடிவு கிடையாது, அது நித்தியத்தின் வழி. ஸோ அது நித்தியத்தில் அப்படியே கிழக்கில் போகுது. ஆனால் மேற்கு, இது உலகத்தின் பாதை மேற்கு பக்கம் போகுது, அதுக்கு முடிவு இருக்குது. நம்ம ஏற்கனவே வெளிப்பாடு புஸ்தகம் பார்த்துட்டோம், அதுக்கு முடிவு இருக்குது இந்த உலகத்துக்கு. ஸோ இந்த 2 பாதை வேறு வேறு திசையில் போகிறதுனால நீங்கள் ஒரு நபராக இருந்து இந்த 2 பாதையில் ஒரே நேரத்தில் பயணம் பண்ண முடியாது. இது எதிர்மறையாக இருக்குது. ஒன்று இப்படி போகுதுன்னா ஒன்று அப்படி போகுது, இல்லைன்னா ஒன்று இப்படி போகுதுன்னா ஒன்று இப்படி போகுது. ஒரே நேரத்தில் நீங்கள் 2 பாதையில் பயணம் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரே நேரத்தில் உலகத்தையும் பின்பற்றி கர்த்தர் கூடயும் ஒரு உறவு வச்சு நீங்கள் பயணம் பண்ண முடியாது. அது ஃபெயிலியரில் முடியும். உங்களுக்கு தான் மன உளைச்சல், உங்களுக்கு தான் குழப்பம். ஸோ ரொம்ப தெளிவாக, அதாவது இங்கே பாருங்கள், எக்ஸோடஸ் யாத்திராகமம் 23:32 போட்டிருக்குது. அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. உலகத்தின் தேவர்கள் யாரு? இந்த விக்கிரகங்கள் எல்லாமே இருக்குது, பொருளாசை இருக்குது, அந்த மாதிரி நிறைய. அது எது மேலே ஆசை வச்சுக்கிறதோ அது எல்லாமே அதுக்கு தேவர்கள். அதை நீ ஃபாலோ பண்ணாதேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த வழி வேற, அந்த வழி வேற, கர்த்தருடைய வழி வேற. நீங்கள் கர்த்தர் வழியிலே இருந்துக்குன்னு நீங்கள் உலகத்தை ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் உலகத்தை ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் உங்களை வழி நடத்துவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதோட தெளிவாக வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செய்கிறாங்க, அதனால நான் செய்கிறேன், இந்த மாதிரி சொல்லி தான் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. எல்லாரும் போடுறாங்க, அதனால நான் போடுறேன். எல்லாரும் இப்படி தான் பேசுகிறாங்க, அதனால நான் பேசுகிறேன். அதில் என்ன தவறு?
இல்லை? இப்படி தானே சொல்கிறாங்க. எவ்ரிபடி டஸ் இஸ். ஸோ வாட் இஸ் ராங் இன் இட்? ஐ வில் ஆல்சோ டூ இட். நான் எல்லோரும் செய்கிறாங்க, அதனால் நானும் செய்வேன். இன்னொன்று என்னென்னா, இது சட்டப்பூர்வமாக இருந்தால் இது சரியாக தான் இருக்கும். சில நாடுகளில் இன்றைக்கி எல்ஜிபிடிக்யூ வந்து சட்டப்பூர்வமான ஒரு காரியம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது சரியா தவறா? இப்படி தான் இருக்குது இன்னைக்கு உலகம். நிறைய காரியங்கள் வந்து சட்டப்பூர்வமாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் கண்ணு மூடினே உலகத்தின் வழியில் போகாதீங்க. அது இதுக்கு எதிர்மறையாக இருக்கும். ஸோ எல்லாரும் பண்ணுறாங்க, அதனால் நான் பண்ணுவேன், அது வந்து வேலிட் ஆர்குமெண்ட் கிடையாது. இது சட்டப்பூர்வமான ஒரு காரியம். இது வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளை தண்டிக்காது, அதனால் இது செய்யலாம், அப்படியும் நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் பாருங்கள், அங்கே இங்கிலாண்டில் அந்த அபார்ஷன் கிளினிக்கில் என்ன பண்ணுவாங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை சாவடிச்சிடுவாங்க. சாகடித்து அதை துண்டு துண்டாக வெளியில் எடுப்பாங்க. வேறு வயிற்றுலேருந்து கை தனியாக வரும், கால் தனியாக வரும், தலை தனியாக வரும். சும்மா அந்த ட்வீசரில் வச்சு எடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகலை கை காலெல்லாம். அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் இழுத்தாலே அது துண்டு வந்துடும். ஸோ இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அபார்ஷன் கிளினிக் முன்னாடி உட்காந்து சைலண்ட்டாக ஜபம் பண்ணுற ஒரு பெண்மணியை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிடுது ஜெயிலுக்கு. ஏன்னா சட்டப்பூர்வமாக அது தவறு, நீ வந்து அங்கே ஜபம் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்கிறாங்க, இது சட்டப்பூர்வமாக இருக்குது, என்னை தண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்கு வழிகாட்டி இது மட்டும்தான். இது சொல்தா செய்ய சொல்லி செய், இது செய்யாதன்னு சொல்தா அப்போ செய்யாத. உன்னை தலை கீழே தொங்க வச்சு சாகடிச்சா கூட நீ செய்யாத. அப்போ தான் நீ கர்த்தருக்கு உண்மையாக இருப்ப. ஏன்னா கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது தான் முக்கியம். நீ கர்த்தருக்குன்னு சொல்லி மாறிட்டேன், அதுக்கப்புறம் அவருக்கு உண்மையாக இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு நீ மாறின? அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக கொடுத்து தான் உன்னை வாங்கினார் இல்லை? அதனால தான் பாருங்கள், அங்கே நார்த் கொரியாவில் நிறைய முஸ்லீம் நாடில் தலையை வெட்டினா கூட நான் அவரை நிராகரிக்க மாட்டேன், அவரை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. தன் உயிரை கொடுத்து அவங்க வந்து கர்த்தரை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு வெறித்தனம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட ஜனங்க எல்லாரும் செய்கிறாங்க, அதனால் நான் செய்வேன், இது சட்டப்பூர்வமாக இருக்குது அதனால் நான் செய்வேன் அப்படி சொல்கிறவங்க வந்து தன் சொந்தமாக முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. they just follow, they just copy, நகல் பண்ணுறாங்க, காப்பி. அது பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்ப்பாங்க, அவங்களுக்கு நல்ல தேவர்கள் இருக்கிறாங்களே, நல்ல விக்கிரகம் பண்ணிக்கிறாங்க, அந்த விக்கிரகத்துக்கு மூக்கு காது வாய் எல்லாம் வச்சு அதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி. ஆனால் நம்ம தேவன் வந்து பார்க்கவே முடியலையே, உருவமே இல்லையே. அதனால் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு புரியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி போயிட்டு விக்கிரகத்துக்கு முன்னாடி தன்னை வணங்குவாங்க, விக்கிரகத்தை வணங்குவாங்க. விக்கிரகத்துக்கு கிட்ட போயிட்டு தன் பிள்ளைகளை வந்து பலி செலுத்துவாங்க. 4000 வருஷம் இதே நடந்துச்சு இஸ்ரேல் மக்களுடைய வரலாறில். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அதாவது இந்த 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 உலகத்தின் பாதையில் போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஆவியானவர் வழி நடத்தணுமா? முடியுமா? முடியாத காரியம். அதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த நகல் வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னாக்கா கர்த்தர் நம்மளை வித்தியாசமாக இந்த உலகத்தில் வாழ அழைத்திருக்கிறார். ரோமர் 12:2 பாருங்கள், ரோமர் 12:2 16வது ஸ்லைடு. நீங்கள் இந்த உலகத்திற்கேற்ற வேஷம் போடாமல்
இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான விருப்பம் என்னவென்று பகுத்தறிவதற்காக உங்களுடைய மனம் புதிதாக மாறுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம மறுரூபமாகணும். ஸோ நம்மளுடைய நீங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும், வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும், வித்தியாசமாக பேச வேண்டும், வித்தியாசமாக செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கான கர்த்தரின் விருப்பம் நல்லது, மகிழ்ச்சியானது, சிறந்தது மற்றும் சரியானது. கலாச்சாரம் மற்றும் போக்குன்னா ட்ரெண்டு. எல்லாரும் ட்ரெண்ட் இப்படி தான் ஹேர் கட் பண்ணுறாங்க, அதனால் நான் பண்ணுவேன். எல்லோரும் டாட்டு போடுறாங்க, நானும் போடுவேன். எல்லோரும் கீஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டுங்கிறாங்க, நானும் போடுவேன். எல்லோரும் தன்னுடைய அது தோல் காட்டுற மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அதனால் நான் போடுவேன். முடியாது. ஏன்னாக்கா இந்த கலாச்சாரமும் இந்த போக்கும், கல்ச்சர் அண்ட் ட்ரெண்ட் கீப்ஸ் சேஞ்சிங். யூ கேனாட் ட்ரஸ்ட் இட். இந்த கலாச்சாரமும் போக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அது பொய்யானது, அதை நீங்கள் நம்ப முடியாது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது கலாச்சாரம் வேறு. என்ன, பெல் பாட்டமு, பேண்ட் இவ்வளோ பெருசாக இருக்கும், மேலே டைட்டாக இருக்கும், கீழே இவ்வளோ அகலமாக இருக்கும். ஞாபகம் இருக்குதா? இந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க, கிருதாவா? இது இவ்வளோ தூரம் வச்சுப்பாங்க, இங்கே இவ்வளோ அகலமாக வச்சுப்பாங்க, இங்கே ஒன்றும் இருக்காது. அப்புறம் முடி நீளமாக வச்சுப்பாங்க, இவ்வளோ தூரம். அதுக்கு முன்னாடி அப்படியே சப்பையாக செய்வாங்க, இப்படி ஃபுல்லாக பவுடர் போட்டுவாங்க. இந்த வேர்வெல்லாம் இந்த பவுடர் அப்படியே ஒட்டிக்கும் பாருங்க. கலாச்சாரம் மாறுகிறது, அது மாறினே இருக்கும், அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் இது கொடுக்குற கலாச்சாரம் நிரந்தரமானது. கர்த்தர் மாற மாட்டார். ஓகே, ஏன் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, 1 யோவான் 2:17 போட்டுக்குது, உலகம் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு நித்தியம். அது மாறிக்கிட்டே இருக்கும். அது பொய். மாறினாலே அது பொய். அது இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்காது. அது எப்படி நீங்கள் நம்ப முடியும்? நீங்கள் அந்த மாதிரி ட்ரெண்டியாக இருக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. அந்த மாதிரி இல்லாதவங்க ஒன்றும் நாசமாக போகல, நல்லதாக இருக்கிறாங்க. ஓகே, 2வது காரியம், நீங்கள் நிறுத்த வேண்டிய காரியம், I cannot follow friends who are not led by God. கர்த்தரால் வழிநடத்தப்படாத நண்பர்களை நான் பின்பற்ற மாட்டேன். கஷ்டமான காரியம் தான். கர்த்தரால் பின்பற்றப்படாத நண்பர்களை நான் பின்பற்ற மாட்டேன். ஏன்னாக்கா அவங்க வேற திசையில் போகிறாங்க. ஏன்னா கர்த்தர் பக்கம் போல, அவங்க கர்த்தருக்கும் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால் அவங்க இப்படி போகிறாங்க, கர்த்தர் இந்த பக்கம் இருக்கிறாரு. நீங்கள் ஒரே நேரத்தில் 2 பேரை ஃபாலோ பண்ண முடியாது. முடியுமா? முடியாது. உங்கள் நண்பர்கள் கர்த்தரின் எதிர் திசையில் இருந்தால் அப்போது நீங்கள் குழப்பம், மன அழுத்தம் போன்றவற்றை வரவழைக்கிறீர்கள். ஓகே, ஏனென்றால் என்ன சாப்பிட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன பார்க்க வேண்டும்னா என்ன, இடம், நபர், இந்த நபரை பாரு, இந்த ஆக்ட்ரஸை பாரு, அந்த ஆக்டரை பாரு, அப்புறம் செய்தி, இந்த செய்தியை பாரு, அப்புறம் இந்த படத்தை பாரு, இந்த சீரியலை பாரு. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கொடுத்தா நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன, எங்கே செல்ல வேண்டும், என்ன உடுத்த வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று பல சமயங்களில் நம் நண்பர்கள் சொல்வார்கள். அதை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில். அது கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்மறையாக இருக்கும். ஏன்னா அந்த நண்பர் கர்த்தருள்ள இல்லைனாக்கா அவங்க வேற திசையில் இருக்கிறாங்க, சாத்தானுடைய பிடியில் இருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் அனுமதிக்காத நபர்களை நீங்கள் பின்பற்ற முடியாது. தெளிவாக சொல்லியாச்சு. நம்ம மழப்பி சொல்ல தெரியாது.
ஒன்று ஆம் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். 1 யோவான் 3:7 போட்டிருக்குது, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் ஏமாற்றப்படாமல் இருங்கள். ஒருவராலும், இங்கிலீஷில் எனிஒன். அந்த ஸ்லைடு கிடச்சிதா? 19 ஸ்லைடு. ஸோ அதாவது இந்த ஒருவரும் சொல்லும்போது அதில் உங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அதில் உங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க, அதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அதில் நீங்கள் சமுதாயத்தில் யாரை மேலே பார்க்குறீங்க அவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேச்சு நீங்கள் கேட்டு வஞ்சி, அதாவது மோசம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த எச்சரிக்கை வந்து யோவான் கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாஸ்டர் சொல்லினே இருப்பாங்க. இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க எதை ப்ரமோட் பண்ணுறாங்களோ அதை ஃபஸ்ட்டு அவங்க அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது நீங்களும் இது பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அவங்க வந்து இந்த மாதிரி LGBTQ ரிலேஷன்ஷிப்பில் போயிடுறாங்க. ஸோ 2 பெண்ணு ஒன்றா கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துகிறாங்க, 2 ஆண்கள் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துகிறாங்க. அவங்க யூடியூப்பில் போயிட்டு நீங்களும் இப்படி பண்ணுங்கள் ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பாவத்தை வளர்த்து விடுறாங்க. ஏன்னா அவங்க அப்புறமா போயிட்டு சூசைடில் முடியுதோ, அவங்க பிரிஞ்சு போகிறாங்களோ, அதோடைய விளைவு வந்து அவங்க முன்னாடியே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போது கர்த்தரை பின்பற்றுவங்க கர்த்தரை விசாரிக்காமல் அந்த வழியில் போயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆகிடும் யோசித்து பாருங்கள். இந்த யூடியூப்பில் இன்னும் வெவ்வேறு காரியங்கள் வருது. என்ன, நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட எல்லாருமே வந்து கொஞ்சம் செக்ஸுடைய அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் வருது. அப்போ தான் உங்களுக்கு செக்ஸ் என்னன்னா தெரியும்னு சொல்லிட்டு. இது நான் கட்டுக்கதையாக சொல்ல, இது ஆல்ரெடி இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க, நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட அஃபேர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தேவையா சமுதாயத்துக்கு? இதுடைய பின் விளைவு எப்படி இருக்கும் சொல்கிறாங்களா? அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணல. ஸோ அதனால் அதாவது நீதிமொழிகள் 13:20 ஒரு வசனம் இருக்குது. அது நான் அந்த ஈஸி டு ரீட் வசனத்தில் இந்த வெர்ஷன்லேருந்து படிக்கிறேன். ஞானமுள்ளவர்களோடு நட்பாக இரு, நீயும் ஞானம் அடைவாய். ஆனால் நீ முட்டாள்களை நண்பர்கள் ஆக்கினால் உனக்கு துன்பங்கள் ஏற்படும். இந்த மாதிரி முட்டாள்களை வந்து நீங்கள் நண்பர்கள் ஆக்குனீங்க, இல்லைன்னா அவங்க பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு துன்பம் ஏற்படும். ஏன்னா இங்கிலீஷில் ஒரு சொல் இருக்குது, என்ன சொல்னா, இஃப் யூ ரன் அரவுண்ட் சிக்கன்ஸ் யூ கேனாட் சோர் வித் ஈகிள்ஸ். அதோடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் கோழிகளுடன் ஓடினால் கழுகுகளுடன் உயர முடியாது. நீ இங்கே கீழே பார்த்து கொக்கோ அது பின்னாடி ஓடினே இருந்தால் நீங்கள் பறக்க முடியாது, உயர முடியாது. அதனால் உன்னுடைய வழி வேறு. இதெல்லாம் தேவையில்லை. இங்கே சொல்லி கொடுக்குறது இந்த கலாச்சாரம், இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த டெஸ்ட் பண்ணி பாரு அப்போ தான் உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் டெஸ்ட் பண்ணி உறுதியாக சொல்லி கொடுத்துக்கிறார் கர்த்தர். இதில் இந்த புது புது வழிகள் கண்டுபிடிச்சி வராங்க பாருங்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கு, அதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, உங்கள் ஆலோசனை சரியான இடத்துலேருந்து வர வேண்டும். அந்த சரியான இடம் தான் இது வேதம், இல்லைன்னா உங்களுடைய போதகர்கள். யோவான் 3:7 நான் சொன்ன மாதிரி ஒருவராலும் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடாது. ஆனால் இதுடைய அர்த்தம் அப்போது பாஸ்டர் உலகத்தின் பிரகாரமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் கூட நாங்கள் வந்து பின்பற்றக்கூடாதுன்னா அப்போ அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை வைக்கக்கூடாதான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பைபிள் வேறு மாதிரி சொல்லுது. என்ன சொல்லுது கேட்கலாம். எரேமியா
15:19 நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார்கள். அதாவது நீ அவங்க வழியில போகாத, அவங்கள உன் வழியில இழுத்துக்கோன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ 2 வசனம் இருக்குது பைபிளில். அந்த 2 வசனம் நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து அதோடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது 1 யோவான் 2:15 இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, உலகத்தையோ உலகத்தின் பொருள்களையோ நேசிக்காதீர்கள். ஒருவன் உலகத்தை நேசித்தால் பிதாவின் அன்பு அம்மனிதனில் இருப்பதில்லை. இங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது, நீ உலகத்தை நேசிக்காதன்னு சொல்லிட்டு. ஆனால் யோவான் 3:16 பாருங்களேன், அங்கே போட்டிருக்குது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது, ஆம் தேவன் இவ்வுலகனை பெரிதும் நேசித்தார். அப்போ தேவன் உலகத்தை நேசித்தாரு. நம்மளை ஏன் சொல்றாரு நீ உலகத்தை நேசிக்காதன்னு சொல்லிட்டு? எதிர்மறையா இருக்குதுல்ல? அப்படிதானே? கான்ட்ராடிக்ட் பண்ணுதுல்ல? எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறீங்க கான்ட்ராடிக்ட் பண்ணுது? ஒரே ஒருத்தர், மிச்ச பேர் எல்லாம் ஞானிகள். ஓகே, இது என்னன்னா, இந்த உலகம் என்ற வார்த்தை இந்த 2 இடத்துல வேற வேற மீனிங் சொல்லுது. அது ஏற்கனவே, அதனால தான் ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கும் போது நான் அந்த ஈஸி டிரான்ஸ்லேஷன்லேருந்து வாசித்தேன். அதாவது உலகத்தின் மதிப்பமைப்பு, வேல்யூ சிஸ்டம், உலகத்தின் பொருளாசை, மெட்டீரியலிசம், அதை நீ வெறுக்கணும். மக்களை வெறுக்கக்கூடாது. யோவான் 3:16 கர்த்தர் உலகத்தை நேசித்தார்னா இந்த ஜனங்களை நேசித்தார், மக்களை நேசித்தார். பாவத்தில் விழுந்த இந்த மக்களை நேசித்ததுனால தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பினார், இவங்களை மீட்டெடுக்க. அப்போ கர்த்தர் நம்மளை என்ன சொல்றாரு, நீ இந்த உலகத்தின் மதிப்பமைப்பு, பொருளாசை, அதுக்கு பின்னாடி போகாத, அதை வெறுக்கு, ஆனா மக்களை நேசி. அதனால தான் சொல்றாரு, உன் எதிரியை நேசி, உன்னை துரோகம் செய்கிறவனை நீ நேசி, அவனை மன்னி. அப்படிதானே சொல்லுது வசனம். அப்போ உலகத்தை நேசிக்கிறது கர்த்தர் எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நாமும் நேசிக்கணும். அதனால தான் இந்த SVM நகர் இயேசுவுக்காக, பிரஸ்லி நகர் இயேசுவுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம சொந்த ஜனங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 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 மனப்பான்மை நம்மளுக்குள்ளே இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும். அப்போ தான் நம்ம கூடி ஜெபம் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம அவங்களுக்கு போய் அந்த இயேசுவின் அன்புவை காட்டுவோம். ஓகேவா? புரிஞ்சிச்சு? அப்போ அங்கே எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த உலகத்தை நேசிக்காத உலகத்தை நேசித்தார் என்ற அர்த்தம் வேற வேறையா இருக்குது, ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. 3வது நிறுத்து என்ற 3வது காரியம் அது என்னன்னா, கர்த்தரை தவிர வேற ஆதாரங்களை என்னால் பார்க்க முடியாது. I cannot look to other sources beside God. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் இருக்குது, பேச்சு நிகழ்ச்சிகள் இருக்குது, ஜோஷியம் இருக்குது, கைரேகை குறிகள் இருக்குது, டராட் அட்டைகள் இருக்குது, அப்புறம் சோதித்தல் அண்ட் சூத் சேயிங், ஆவசியத்தில் குறி சொல்வது, ஓகே, அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாம் ஜனங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பேயுடைய தாக்குதலால், பேயுடைய வழி நடத்துதலால் அவங்க கண்டுபிடிச்சி அவங்க வழியை அவங்க அந்த பாதையில் கொண்டு போகும்போது அங்கே தான் குழப்பம் வருது, சண்டை வருது, பிரிவினை வருது, சூசைடும் வருது, கொலையும் நடக்குது. இதில் இன்னொன்று இருக்குது, அது பேர் ஹாருஸ்பைசி. அது அந்த காலத்தில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஆடோ மாடோ கோழியோ அதை வெட்டுவாங்க பாருங்க. அதை வெட்டிட்டு அதோடைய ஈரல் எடுப்பாங்க.
ஈரல் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஈரலை எடுத்து அது வந்து குறி சொல்லுமா உங்களுக்கு. அது பேசாது, ஆனால் அதுலேருந்து எப்படியும் அவங்க குறி கண்டுபிடிப்பாங்களாம். பைபிள்லே இருக்குது அது, பார்க்குறீங்களா? எசேக்கியேல் 21:21 என்ன போட்டுக்குதுன்னா, அந்த முழுசாக நான் வாசிக்கல, நீங்கள் அப்புறமா போய் வாசிங்க. அங்கே என்ன போட்டுக்குதுன்னா, கடைசியில் இருக்கும். அதாவது பாபிலோன் அரசன் வந்து தாக்க வரும்போது அவன் ஒரு வழியில் வந்துட்டுருக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த வழி ரெண்டாக பிரியுது. அவனுக்கு தெரியல இப்படி போகணுமா அப்படி போகணுமான்னு சொல்லிட்டு. அப்போ அவன் என்னென்னமோ செய்கிறான். என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன் அரசன் எதிர்காலத்தை அறிய மந்திர அடையாளங்களை பயன்படுத்துகிறான். அவன் சில அம்புகளை ஆட்டினான். அவன் குடும்ப விக்கிரகங்களிடம் கேள்விகள் கேட்டான். அவன் தன் கொன்ற விலகின் ஈரலை பார்த்தான். இது வேறு டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குதுன்னா, அம்புகளை தீட்டி விக்கிரங்களை உசாவின ஆட்டி அதுக்கப்புறம் ஈரலால் குறி பார்ப்பான். இந்த ஈரலை வச்சு குறிப்பாக இருக்குது, அந்த காலத்துலேருந்து இருக்குது. அதனால தான் பைபிளில் இருக்குது. அது வேண்டான்றார் கர்த்தர். நீங்கள் அப்புறமா போயிட்டு உபாகமம் டியூட்ரானமி 18:10-12 வாசித்தீங்கன்னா தெரியும். ஆனால் 1 யோவான் 4:1 எனது அன்பான நண்பர்களே, இவ்வுலகில் பல தவறான போதகர்கள் இப்போது வாழ்கிறார்கள். தவறான போதகர்கள் இப்போது இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று சொல்லி யோவான் சொல்கிறாரு. எனவே எல்லா ஆவிகளையும் நம்பாதீர்கள். எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க. தேவனிடமிருந்து வந்தவையா என்ன பார்ப்பதற்கு அந்த ஆவிகளை சோதித்து பாருங்கள்னு சொல்லி வசனமே சொல்லுது. ஸோ இது வந்து அப்போ எழுதினாலும் இப்போ நடக்கிறது தான் அப்போ எழுதினாங்க. அதனால தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னாக்கா 2 கொரிந்தியர் 11:14 போட்டிருக்குது, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தானும் ஒளியின் தூதன் மாதிரி வருவான் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு. அதனால தான் உங்கள் பக்கத்தில் வர எல்லா ஆவிகளையும் நீங்கள் சோதித்து கொள்ளணும். அது நல்லா அந்நிய பாஷை பேசிக்கினே வரும், பேயும் ஓட்டும், அடுத்த நேரம் கெட்ட வார்த்தையில் பேசும். ஓகே, 4வது காரியம் நான் நிறுத்த வேண்டியது. சீரம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நிறுத்துறது தான் மெயின். அதனால அது புரிஞ்சிச்சுன்னா நம்ம நிறுத்திடுவோம். ஏன் நிறுத்த சொல்கிறாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சுன்னா நிறுத்திடுவோம். செய்ய வேண்டிய தொடக்கங்கள் வந்து ஈஸி, சீக்கிரம் முடிஞ்சிடும். 4வது நிறுத்த வேண்டிய காரியம் வந்து, நான் என் சூழ்நிலைகளை வழிநடத்தப்படுவதை நிறுத்த வேண்டும். என் சூழ்நிலைகள் வந்து சூழ்நிலைகளால் வழிநடத்தப்படுவது நிறுத்த வேண்டும். இந்த சூழ்நிலைகளை வச்சு நீங்கள் ஒரு கைடன்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அது எப்படி சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இப்போது ரொம்ப டயர்டாக இருந்தேன், அப்படியே தூக்கம் வச்சு தூங்கிட்டேன், சர்ச்சு மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை அதுதான் கர்த்தருடைய சித்தம் போல். சூழ்நிலை வச்சு முடிவெடுக்கிறது இப்படி தான் இருக்கும். நான் அந்த வெட்னஸ்டே புதன்கிழமை மீட்டிங் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சீமந்தம் போக வேண்டியது இருந்துச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி போனேன், ஒன்றும் சம்பவம் நடக்கலை. நல்ல பஸ் கிடச்சிச்சு, ஆட்டோ கிடச்சிச்சு, நல்லபடியாக போனேன், அட்டன் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்துட்டேன். அதனால் ஒருவேளை அது கர்த்தருடைய சித்தம் போல் நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போகணுன்னு சொல்லிட்டு சூழ்நிலை வச்சு முடிவு பண்ணுறது. சூழ்நிலை வச்சு முடிவு பண்ணாத. அதாவது யோனாவை கர்த்தர் சொன்னார், நீ மேற்கு போ. அவன் என்ன பண்ணான்? கிழக்கு போனான். மேற்கு போன்னு சொன்னால் அவன் கிழக்கு போனான். அவன் கிழக்கு போகும்போது வழியில் எந்த சம்பவமும் நடக்கலை, எந்த தடையும் இல்லை, தடைக்கு எந்த அறிகுறியும் கிடையாது. அங்கே போய் சேரின உடனே எங்கே அந்த போர்ட்டு கப்பல் எல்லாம் போகும் பாருங்க, ஆகும்போது கப்பல் ரெடியாக இருக்குது. ஆஹா, கர்த்தர் நம்ம பக்கம் தான் இருக்கிறார் போல், கப்பல் ரெடியாக இருக்குது, இடம் இருக்குதா பார்க்கலான்னு சொல்லி ஏறி பார்த்தா இடமும் இருக்குது. ஆஹா, இதுதான் கர்த்தருடைய சித்தம் போல். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? நீ மேற்கு போ.
அப்போ கப்பலில் ஏறிட்டு கீழே போய் பார்த்தா அடித்தளத்தில் படுக்கிறதுக்கு இடமும் இருந்துச்சு, சாப்பாடும் இருக்குது, பயணமும் இருக்குது, எல்லாமே கர்த்தருடைய சித்தம்னு சொல்லிட்டு அங்கே போய் படுத்துக்கினார். கடைசியில் என்னாச்சு? தூக்கி கடலில் வீச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சூழ்நிலையை வச்சு நீ முடிவு பண்ணாத. சூழ்நிலை உன்னை வழி நடத்த முடியாது. நாம் சூழ்நிலைகளை நம்ப முடியாது. பல நேரங்களில் பிசாசு நம்மை விடுவதற்கு சூழ்நிலைகளை பயன்படுத்துவான். தாவீது பாருங்க, போர்க்காலம், ஒரு ராஜா என்ன பண்ணோம், முன்னாடி நின்று போர் வழி நடத்தணும் சேனைகளை. இவர் வீட்டில் உட்காந்து ஜாலியாக இருக்கிறார். அதுவும் வீட்டில் கொஞ்சம் சூடாக இருக்குதான், காத்தோட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேலே போனால் அப்படி அந்த சைடு பார்த்தாராம், அங்கே குளிக்குது பத்சேபா. சூழ்நிலை, ஆஹா நல்லா இருக்குதே சிச்சுவேஷனு, கூப்பிட்டு அடல்ட்ரி பண்ணிட்டாரு. சூழ்நிலையை நம்பாத. சாத்தான் சூழ்நிலையை வச்சு உன்னை விழ வைப்பான். நீ உஷாரா இல்லைன்னா நீ அவுட்டு. நீ உனக்கு கொடுத்திருக்கிற அந்த வழிகாட்டியுடைய பேச்சு நீ கேட்கல, வழி நடத்துதல நீ பின்பற்றி போலனா நீ காலி. ஏன்னா அவன் 24 மணி நேரம் 365 நாள் கர்ஜிக்கிற சிங்கம் போல உன் பின்னாடி திரிகிறான். யாரு? சாத்தான். ஸோ அதனால கர்த்தரின் விருப்பத்தை பகுத்தறிவதற்கு நீங்கள் சூழ்நிலைகளை பயன்படுத்தாதீர்கள். மாறாக கர்த்தருடைய விருப்பத்தை உறுதிப்படுத்த நீங்கள் சூழ்நிலையை பயன்படுத்தலாம். அப்படின்னா என்ன? அப்படின்னா ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டாரு அவருடைய விருப்பம். நீ இது செய், நீ அங்கே போ, நீ அவர்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் போகும்போதோ பேசும்போதோ செய்யும் போதோ சில சூழ்நிலை வரும் பாருங்க, அது கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தும். ஸோ சூழ்நிலையை முதல் வைக்காதீங்க, அப்புறமா வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ சூழ்நிலையை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. 5வது காரியம் நிறுத்தணும். என்ன? நான் என் உறவுகளால் வழிநடத்தப்பட முடியாது. ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். என் அம்மா அப்பா பாசம், பெரியப்பா பெரியம்மா பாசம், கூட பிறந்தவங்க பாசம், ஆனால் அவங்க கர்த்தருக்குள்ளே இல்லைன்னா உங்களுக்கு மன உளைச்சல், குழப்பம், சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதுதான் வரும். வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் ஆல்ரெடி நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை வந்துக்குதுன்னு சொல்லிட்டு. உறவுகள் கரெக்டு. நான் ஆக்சுவலாக சொல்ல வந்தது உறவுகள் கரெக்ட். நான் ஆல்ரெடி அது ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது சொல்லிட்டேன். உணர்வுகளால் வழி நடத்தப்படாதீங்க. நான் தப்பாக வாசிட்டேன். ஸோ இந்த உணர்வுகள்னா என்ன? இமோஷன்ஸ். இந்த உணர்வுகள் ஐ cannot be led by my feelings, my emotions. Every emotion is temporary. எல்லா உணர்வுகள் தற்காலிகமானது, கொஞ்சம் நேரத்துக்கு தான். அப்போ நல்லதோ கெட்டதோ ஒவ்வொரு உணர்ச்சி தற்காலிகமானது. உங்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி, சோகம், அழுகை, பயம், பீதி எல்லாம் ஒரு காலத்திற்கு மட்டும்தான், ஒரு நேரத்திற்கு மட்டும்தான். ஏன்னா ஒரு நேரம் நீங்கள் சிரிச்சுனே இருப்பீங்க, அடுத்த நேரம் அழுவீங்க. சிரிச்சுனே இருக்கும் போது முடிவு எடுத்துட்டு அழுவும் போது எனக்கு வேண்டான்னுவீங்க. அழுவும் போது முடிவு எடுத்துட்டு சிரிச்சுனே இருக்கும்போது அது சும்மா அந்த கஷ்டத்தில் இருக்க, மன அழுத்தத்தில் இருக்குது, அதனால நான் சொன்னேன் அப்படின்னுவீங்க. சூழ்நிலை அந்த உங்களுடைய உணர்வுகளை வச்சு முடிவு எடுக்காதீங்க, அது நிற்காது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய உணர்வுகளை வச்சு தான் முடிவெடுப்பாங்க. உணர்வுகள் பொய், அதை நம்ப முடியாதது, அது மாறும். அதனால் அதை நம்பி நீங்கள் முடிவெடுக்க முடியாது. நான் சொன்ன பாருங்க, யோனா நல்ல ஜாலியாக கப்பலுடைய அடித்தளத்தில் படுத்துங்கிறான். ஜாலியாக இருக்குது உணர்வு, அது ஒரு உணர்வு. ஜாலியாக இருக்குது ஒரு உணர்வு, சந்தோஷமாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறிச்சு பாருங்க, தூக்கி கடலில் போட்டாங்க. உணர்வுகளை நம்பாத. ஏன்னா நீதிமொழிகள் 14:12 போட்டுக்குது, மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்.
செம்மையாக தோன்ற வழி மனுஷனுக்கு எது? உணர்ச்சி இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுப்பான். உடனே அது துக்கமாக மாறிச்சு, கோபமாக வந்துருச்சு, உடனே அந்த முடிவு ஒன்று டக்குன்னு வந்து மாற்றிடுவான். ஓகே, இதோட நிறுத்தம் நிறுத்தியாச்சு. தொடக்கம் என்ன? தொடக்கம் இந்த தொடக்கங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கர்த்தரால் வழி நடத்தப்பட முடியும். கர்த்தர் உங்களை அந்த நீதியின் பாழியில் வழி நடத்துறதுக்காக நீங்கள் என்ன பண்ணோம்? ஐ மஸ்ட் வாண்ட் டு பி லெட், அதாவது நான் கர்த்தரால் வழி நடத்தப்படுவதற்கு ஆர்வத்துடன் விரும்ப வேண்டும். அந்த ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த ஆர்வத்தில் என்ன இருக்குது? ஏக்கம் இருக்குது, ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஏங்குதல் இருக்குது. இது எல்லாமே அதில் அடங்கியிருக்குது அந்த ஒரு வார்த்தையில், ஆர்வம். அந்த ஆர்வத்துடன் நீங்கள் கர்த்தரை அனுமதிச்சாதான் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இல்லைன்னா கிடையாது. நீங்கள் அரைக்குறையாக சொன்னீங்கன்னா வழி நடத்தவே முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உங்கள் ஜப வாழ்க்கையில் ஆர்வம் இருக்க வேண்டும். கடமைக்காக போய் ஜபம் பண்ணாதீங்க, கடமைக்காக போய் பைபிள் வாசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கடமைக்காக பண்ணீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு எதனா பிரயோஜனம் இருக்குதா? கடமைக்காக பண்ணீங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அவசர அவசரமாக பண்ணிட்டு போயிடுவீங்க, ஒரு அர்த்தம் இருக்காது. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறது நீங்கள் கேட்க முடியாது. ஓகே, ரெண்டாவது, ஐ மஸ்ட் பி வில்லிங் டு டூ வாட் காட் சேஸ். அதாவது கர்த்தர் சொல்வதை நான் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அந்த தயாராக இருக்க வேண்டும்னா அங்கே முழுமையான கீழ்ப்படிதல் வரணும். அதாவது கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க இது செய்யலாமான்னு சொல்லிட்டு, அப்புறம் கர்த்தர் சொல்லுவாரா நீ செய் இல்லைன்னா செய்யாதான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுப்பீங்களா? யோசிச்சு இது எனக்கு பொருத்தமா, என் சூழ்நிலைக்கு பொருத்தமா, என் குடும்பத்துக்கு பொருத்தமா, என்னுடைய கொள்கைக்கு பொருத்தமா, அப்போ தான் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அப்போ தான் நான் முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தரை பிளாக்மெயில் பண்ண முடியாது. நீ ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் முடிவெடுக்கிறேன், நீ சொல்கிறது நான் செய்கிறேன்னா இல்லையா? ஆஹா, நீ கீழ்ப்படியறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னா அவர் சொல்லுவார். நீங்கள் பைபிள் பாருங்கள், எல்லா கேரக்டருடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் தான் முதல்ல இருந்துச்சு. அவங்க பாவம் செஞ்சாலும் சரி, அவர் தவறு செஞ்சாலும் சரி, அவங்க விழுந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் அவங்க உயர்த்தப்பட்டாங்க. மூணாவது காரியம், I must look into God's word because God's will is found in God's word. அதாவது நான் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும், வேதத்திலே நான் பார்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் வேதத்தில் இருக்குது. கர்த்தருடைய சித்தம் வேதத்தில் இருக்குது. நீங்கள் சொல்லலாம், அப்போது நான் என்ன படிக்கணும், அது வேதத்தில் இருக்குதா? அது வேதத்திலே இல்லை. ஆனால் அது எப்படி நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தில் இருக்குது. கர்த்தருக்கு உனக்கு ஒரு உறவு இருந்தால் தான் நீ அதை கண்டுபிடிக்க முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் கூட உறவு வச்சிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த வழிநடத்துதல். ஸோ தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையில் காணப்படுகிறது. நீங்கள் உங்கள் பைபிள் திறக்கும் போது கர்த்தர் தன் வாயை திறக்கிறார். எப்படி இருக்கு? பைபிள் திறந்தாதான் கர்த்தர் பேசுவார். நீ பைபிள் மூடி வச்சு செல்ஃபில் வச்சிருந்தா கர்த்தர் பேச முடியாது. ஒரு குரலை கேட்பது நிறுத்திவிட்டு, நான் திறந்தேன் ஆனால் எனக்கு எந்த குரல் கேட்க இல்லையே அப்படி நிறுத்திவிட்டு நீ என்ன பண்ணோம்? ஒரு வசனத்தை தேடு. அதுக்கு டைம் வேணுங்க. நீங்கள் அவசரமாக பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ மாதிரி பண்ண முடியாது. நீ டைம் எடுத்து கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து தேடி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு கிடைக்கும். நீ நல்லது தானே கேட்குற, அது கொஞ்சம் நேரம் செலவழிச்சா என்னவா? உன் வாழ்க்கை நல்லதானே இருக்க போகுது. உனக்கு மன உளைச்சல் இருக்காது, உனக்கு குழப்பம் இருக்காது, உனக்கு ஒரு கெட்ட முடிவு வராது, நல்ல முடிவு தான் வரும். அதனால் பொறுமையாக கேளு.
கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்றை காற்றி இருந்தால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் வந்து பாயிண்ட் ஏ, உங்களுடைய பயணத்தில் நீங்கள் போகிறீங்க, பாயிண்ட் ஏக்கு வரும்போது நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு நீ இப்படி செய், இல்லை இப்படி செய்யாதன்னு சொல்லிட்டு நீங்கள் காதில் வாங்கிக்கிறீங்க, அது செய்யறதில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தாண்டி பாயிண்ட் பிக்கு வந்துட்டீங்க. பாயிண்ட் பியில் வந்துட்டு திருப்பி கர்த்தர்கிட்ட வந்து எந்த மூஞ்சை வச்சின்னு கேட்குறீங்க, திருப்பி வழி காட்டுன்ட்டு. முதல் சொன்னதே செய்யலை, ரெண்டாவது எப்படி அவர் சொல்லுவார்? யோசித்து பாருங்க. அதுதான் நம்ம செய்கிறோம் எப்போவுமே. கீழ்ப்படிதல் நம்மக்கிட்ட இல்லை. ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுதல், அதுதான் செய்கிறோம். கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம், ரொம்ப அழுதுறோம், ரொம்ப ஃபீலிங்ஸ், உணர்வுகள், நிலையில்லாத அந்த உணர்வுகளால் தாக்கப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு நம்மளால் செய்ய முடியல. ஏன்னா அதுக்கு அடிப்படையில் உணர்வு இருக்குது. இது இல்லை, கமிட்மெண்ட் இல்லை, பற்றுதல் இல்லை, செய்ய தீர்வேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விருப்பம் இல்லை. நான் ஜபிக்க போகிறேன், நான் பைபிள் வாசிக்க போகிறேன், நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்ல போகிறேன், என் சாட்சி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆவேசத்தில் தீர்மானம் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் மறந்துடுறோம், வெட்கப்படுறோம், அப்படியே ஒதுக்கி போயிடுறோம். பாஸ்டரை பார்த்தா கூட ஒதுக்கி போயிடுவோம். ஏன்னா கேட்பாங்கல்ல, கர்த்தரை நம்ம நேரில் பார்க்க முடியாது, அவர் கேட்டால் கூட நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடுறோம், அப்புறம் செவ்வாய்க்கிழமை கூடுறோம், இல்லை ஆமாம் செவ்வாய்க்கிழமை கூடுறோம், இப்போ போன வாரத்துலேருந்து புதன்கிழமை கூடுறோம், வியாழக்கிழமை கூடுறோம், அப்புறம் வெள்ளிக்கிழமை கூடுறோம். இத்தனை முறை கூடும்போது கர்த்தர் ஒவ்வொரு முறை எதனா ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி வேறு ஜபம் பண்ணத்துக்கு கேட்குறீங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் பேசுகிறாரு. எப்படி? ஜபம் மூலமாக. செகண்ட் சாட்டர்டே இங்கே உபவாச ஜபத்துக்கு வரீங்க, அப்போ கை வச்சு ஜபம் பண்ணும்போது அப்போ சில காரியங்கள் கர்த்தர் உங்கள் பாஸ்டர் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு, செய்தி மூலமாக பேசுகிறாரு, நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது பேசுகிறாரு, நீங்கள் ஜபம் பண்ணும் போது பேசுகிறாரு, நீங்கள் செய்தி கேட்கும் போது பேசுகிறாரு. எத்தனை முறை அந்த செய்தியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயலில் மாற்றினீங்க? அப்போ ஏன் திருப்பி உங்களை வந்து கர்த்தர் சொல்லினே இருப்பாரா? அவர் என்ன டேப் ரெக்கார்டரா, இல்லை சிடியா, இல்லை என்ன இப்போ என்ன வருது இந்த யூஎஸ்பி, அது இந்த எங்கள் தெருவில் வருவாங்க பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு, மீன், அப்புறம் என்ன காய்கறி பேரெல்லாம் சொல்லிவிட்டு, இல்லை மீன் பேரெல்லாம் சொல்லிவிட்டு வரும்போது பை எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்களா, திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் அப்படி கிடையாது. அப்படி எண்ணாதீர்கள் கர்த்தரே. ஓகே. இன்னொரு காரியம் என்ன, God will never contradict his word. தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தைக்கு ஒருபோதும் முரண்பாடாது. அது கர்த்தரின் அதாவது அது கர்த்தரின் வார்த்தையில் இல்லை என்றால் அது கர்த்தரின் சித்தத்தின் இல்லை. நீங்கள் வேற தேடவே வேண்டாம். ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஒன்று கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. அது அவருடைய வார்த்தையில் இல்லைன்னா அவருடைய சித்தத்தில் இல்லை, அவ்வளோதான் முடிவு. நாலாவது காரியம், ஐ மஸ்ட் ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட் டு பி மை கைட். ஆல்ரெடி ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் ஆனவர் உங்களை வழி நடத்தணும்னா நீங்கள் அவரை கேட்கணும், என்ன வழி நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்கலைன்னா அவர் செய்ய மாட்டார். ஏன்னாக்கா அவர் தன்னை வந்து உங்கள் மேலே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித்தின் யூ அண்ட் யூ மஸ்ட் சீக் த வில் ஃப்ரம் ஹிம். ஏன் ஆவியானவர்கிட்டலேருந்து நீங்கள் வழி கேட்கணுன்னாக்கா, இந்த வார்த்தை இருக்குதுல்ல, இது அவரால் தான் கொடுக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? 2 தீமோத்தேயு 3:16 போட்டிருக்குது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருள்பட்டிருக்கிறது. Every word of God has been anointed by the Holy Spirit, inspired by the Holy Spirit. அதனால தான் நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்கணும். அவர் மட்டும்தான் இது தெளிவாக உங்களை புரிய வைக்க முடியும், எங்களோட அதிகமாக.
அதே போல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கனாக்கா, கர்த்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறீங்கனாக்கா, அந்த 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 விஷயத்தை பற்றி ஒரு பதில் ஆவியானவர் உங்ககிட்ட சொல்லும்போது அவர் இதிலிருந்து தான் சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு எப்படி புரியும்? ஒரு இந்துவோ முஸ்லீம் கிட்ட நீங்கள் திடீர்னு போயிட்டு ஒரு வசனம் சொன்னால் அவங்களுக்கு புரியுமா? அவங்க படித்தது கிடையாது இது, அதனால் அவங்களுக்கு புரியாது. நீங்கள் இது படித்தாதான் ஆவியானவர் இதிலேருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு உணரும் போது இது உங்களுக்கு உள்ளே இருந்தால் தான் அது திருப்பி எழும்பும். இது இல்லைன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. புரியுதா உங்களுக்கு? வசனம் உங்களுக்கு உள்ளே இருந்தால் தான் ஆவியானவருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு விளங்கும். இல்லைன்னா புரியாது, விளங்காது. எது கேட்டாலும் நம்ம அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை கேட்குறீங்க, சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக கேட்குறீங்கன்னா தாழ்மை வேணும். சங்கீதம் 25:9 போட்டிருக்குது, தாழ்மைப்பட்டவர்களுக்கு அவர் நியாயமாக நடத்துகிறார். தாழ்மையோடு கேளுங்க, தென்னாட்டெல்லாம் கேட்காதீங்க, பெருமையாக கேட்காதீங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. யாக்கோபு 1:5-6 போட்டுக்குது, நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கணும், சந்தேகப்படாமல் கேட்கணும். அந்த விசுவாசத்தில் சந்தேகம் வரக்கூடாது. அது அந்த கடுகு போல் அந்த மாதிரி விசுவாசமாக இருக்கும், பியூர் விசுவாசம். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீங்களே, அப்போ தான் வழி நடத்துவார். கடைசியாக 5வது, ஐ மஸ்ட் லிசன் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். லிசன், நாட் ஜஸ்ட் ஃபீல். அதாவது கர்த்தரின் பிரசன்னத்திற்காக நான் கேட்க உணர வேண்டும், கேட்க வேண்டும், உணர வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம கர்த்தர்கிட்ட ஒன்று கேட்குறோம், கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுறோம்? பைபிள் தூக்கி செல்ஃபில் போட்டுடுறோம், இல்லை எங்கே வைக்கிறீங்க அங்கே வச்சிடுறீங்க. உடனே ஃபோன், இல்லை டிவி, இல்லை லேப்டாப், இல்லை ஃப்ரெண்ட்ஸு, இல்லை கிச்சனு. அப்போ அவர் பேசும்போது என்ன ஆயிடுது? நான் எழுதி வச்சுக்கிறேன். என்னது பெரும்பாலும் ஜஸ்ட் கேட்டுக்கங்க, இது கடைசி. பெரும்பாலும் நாம் கர்த்தரிடம் ஏதாவது கேட்கிறோம், கர்த்தர் சொல்வதை காத்திருக்கவோ கேட்கவோ நாம் காத்திருப்பதில்லை. நம்ம வெயிட் பண்ண மாட்டோம் அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும். நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடுறோம், அவர் பதில் சொல்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? நாம் கோரிக்கை வைக்கிறோம், பிறகு ஃபோன், டிவி, வேலை, நண்பர்கள் போன்றவற்றில் பிஸி ஆகிறோம். மேலும் கர்த்தர் நம்மிடம் பதில் முயலும் போது நாம் பிஸியாக இருக்கிறோம். நம்ம ஃபோன் என்ன சொல்லுது? இந்த ரூட்டு பிஸியாக இருக்குது. அதாவது கர்த்தருக்கு நமக்கு இடையில் எல்லா இணைப்புகள் பிஸியாக இருக்குது. அதனால் அவர் பேசும்போது கூட நம்மக்கிட்ட அந்த மெசேஜ் ரீச் ஆக மாட்டேங்குது. நம்ம பிஸியாக இருக்கிறோம், வெயிட் பண்ண மாட்டோமே. கர்த்தர் வரிசையில் காத்திட்டிருக்கிறார். நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் ஒரு காலில் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் போகும்? ஆல் லைன்ஸ் ஆர் பிஸி. அதே தான் இங்கே நடக்குது நம்ம வாழ்க்கையில். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை பாருங்கள். அந்த பாஸ்டர் சொன்னாங்க காலையில், நம்ம அதாவது நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் பாருங்களேன். ஒரே ஒரு வாரம் மட்டும் இந்த சேலஞ்சை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த சேலஞ்ச் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் ஒரே வாரம் இந்த எல்லா, நான் சொன்னேன்ல வரிசையாக, இந்த எல்லா நாளும் எல்லா மீட்டிங்க்கு வாங்கல. நான் பார்க்குறேன் உங்கள் வீட்டில் சாப்பாடு குறை இருந்தால், இல்லை உங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, நான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன். பாஸ்டர், நீங்கள் எல்லா மீட்டிங்க்கு வாங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்கள், இந்த மீட்டிங்கு வந்ததுனால தான் எனக்கு சவாரி போயிடுச்சு, இந்த மீட்டிங்கு வந்ததுனால தான் எனக்கு ஆர்டர் போயிடுச்சு பிளிங்கிட்டில், நான் பார்க்குறேன்.
நான் சேலஞ்ச் கொடுக்குறேன் உங்களுக்கு, வாங்க ஒரே ஒரு வாரம். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் நீங்கள் நினைக்காததுக்கு மேலே செஞ்சாருனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயமாக வந்து தான் ஆகணும். கர்த்தர் உங்களை கைவிட்டாருன்னா நீங்கள் வராதிங்க, உங்கள் இஷ்டத்துக்கு போங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. சேலஞ்ச் ஓகேவா? ஏற்றுக்கிறீங்களா? யார் யார் ஏற்றுக்கிறீங்க? சம்மந்தப்பட்டவங்க கையை ஏறி தூக்க மாட்டுறாங்க. அதாவது மோசே வந்து அவ்வளோ லட்சம் பேரை கூட்டின்னு போயிட்டு ஈகிப்துலேருந்து கிளம்பி வந்துட்டார். 2 சைடு மலை, பின்னாடி பார்வோன் வந்து தன்னுடைய சேனைகளோட ஆவேசமாக வரான். இவங்களை எப்படியாச்சும் இவங்களை விடவே கூடாது, கொண்டு போய் திருப்பி அடிமைத்தனத்தில் வைக்கணும், அங்கே வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஆவேசமாக வரான். முன்னாடி பார்த்தா சிவந்த சமுத்திரம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் அது உள்ள ஒரு வழி இருக்குதுன்ட்டு. மோசைக்கு தெரியாது, பார்வோனுக்கு தெரியாது, கூட இருக்கிற லட்ச ஜனங்களுக்கு தெரியாது, அந்த சேனைகளுக்கு தெரியாது. கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கரெக்டான அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினார். அந்த இடம் பேர் வந்து பால் ஜெஃபோன், பைபிளில் இருக்குது, நீங்கள் அப்புறமா போய் வாசித்து பாருங்கள். ஆனால் அதோடைய அர்த்தம் என்னன்னா காட்ஸ் ஹிடன் ட்ரெஷர், கர்த்தரின் மறைக்கப்பட்ட பொக்கிஷம். விசுவாசத்தினால கால் வைக்கும்போது தண்ணி செவுறு மாதிரி நின்றுச்சு, நடுவில் பாதை வந்துருச்சு, நடந்து வந்துட்டாங்க. கர்த்தர் முன்னாடி போனார். உங்களில் அநேக பேர் அப்படி தான் ஒரு அந்த சூழ்நிலையில் நிற்பீங்களீங்க. பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, 2 சைடில் போக முடியாது. எந்த வழியில் போகணும், என்ன எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசித்துருக்கலாம் நீங்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக, ஸ்பெஷலி உங்களுக்காக மறைக்கப்பட்ட ஒரு வழியை வச்சிருக்கிறார். அவரை கேளுங்க, நல்லவர், அவர் சரியான பாதையில் வழி நடத்துவார். God bless you.